அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். அப்ளிகேஷன்ஸ்னால் என்ன? இந்த டிபிஎம்எஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அப்ளிகேஷன்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல்னால் என்ன? நம்ம ஒரு நிறைய பேஷண்ட்ஸ் அட்மிட் பண்ணுறோம், எல்லோரும் வராங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க எல்லாமே. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய பேஷண்ட்ஸ் இருக்கிறதுனால நிறைய டேட்டா தேவைப்படும். அந்த டேட்டாவை எங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்? டிபிஎம்எஸ்ஸில் தான். பேஷண்ட்டுக்கு என்னெல்லாம் முக்கியமான டீட்டெயில்ஸ் இருக்குது? பேஷண்ட்டோட நேம் ரொம்ப முக்கியம், பேஷண்ட்டுடைய ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்களுடைய ஏஜ், அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ப்ரீவியஸ் மெடிக்கல் கண்டிஷன் இருந்தால் அதை ஸ்டோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க ரெகுலராக எந்த டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணிக்கிறாங்க, லாஸ்ட்டாக எப்போ வந்து அவங்க அட்மிட் ஆனாங்க, அதே மாதிரி அவங்களுடைய அட்மிஷன் டேட்ஸ் அண்ட் அவங்களுடைய எப்பப்பெல்லாம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க, அந்த டேட்டாஸ்லாம் சேவ் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு நல்ல டிபிஎம்எஸ் சிஸ்டம் தேவைப்படும். அடுத்தது காலேஜ், சொல்லவே வேண்டாம். காலேஜ்னால் நம்மளுக்கு ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய முக்கியமான டீட்டெயில்ஸை சேவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டெஃபினட்டாக ஒரு டிபிஎம்எஸ் சிஸ்டம் தேவைப்படும். பேங்க்லேயுமே நம்ம என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணுவோன்னா, பர்டிகுலர் கஸ்டமருடைய நேம், அவங்களுடைய ஃபோன் நம்பர், அட்ரஸ்ஸு, அதே மாதிரி அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ், மற்ற லோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிபிஎம்எஸில் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபேக்ட்ரியில் ஏதோ ஒரு கம்பெனின்னு கூட வச்சுப்போமே. எந்த கம்பெனி இல்லை, எந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான எம்ப்ளாயீஸ் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ், இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து டிபிஎம்எஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அடுத்தது டெஃபினட்டாக ஏர்லைன்ஸில் வந்து பேசஞ்சர்ஸோட டீட்டெயில்ஸ் டெஃபினட்டாக ஸ்டோர் பண்ணுவாங்க. அவங்களுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம டிபிஎம்எஸில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏர்லைன்ஸ்னு நம்ம சொன்னோன்னா இப்போ ரயில்வேஸ் கூட சொல்லலாம். ஈவன் ட்ரெயின் டீட்டெயில்ஸ் கூட நம்ம பர்டிகுலர் பேசஞ்சருடைய டீட்டெயில்ஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் டிபிஎம்எஸில். அப்புறம் பிஓஎஸ். ஸோ ஒரு கிராசரி ஷாப்புக்கு போகிறோம், ஒரு மாலுக்கு போகிறோம், ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம், எங்கே போனாலுமே நம்ம கார்ட் ஸ்வைப் பண்ணுறோம். ப்ளஸ் நம்மளுடைய டேட்டா எல்லாமே அவங்களுக்கு வந்து இப்போ நிறைய ஷாப் இல்லை நிறைய வந்து பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸில் வந்து அவங்க நம்மளுக்குன்னு ஒரு கார்டு கொடுத்துட்றாங்க. சிம்பிளாக அவங்களுடைய சூப்பர் மார்க்கெட்டோட ஒரு கார்டு கொடுத்து உங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு அவங்க ஃபில் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த கார்டை கொடுத்தா, கார்டை நம்ம வந்து கொடுத்த உடனே அவங்களுக்கு வந்து நம்ம டீட்டெயில்ஸ் வரும். எப்படி? உங்கள் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு கார்டோ ஏதோ ஒன்று கொடுக்கும் போதே அவங்க வந்து உங்கள் டீட்டெயில்ஸ், ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கேட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் கார்டை அடுத்த டைம் நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் கடைக்கு போகும்போது உங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்தோன்னே அவங்களுக்கு உங்களோட டேட்டாவை டக்குன்னு ரெட்ரீவ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த வகையில் வந்து நம்ம டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே, எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து டெஃபினட்டாக ஒரு டேட்டா தேவைப்படும். ஏன்னா எங்கே நம்ம போனாலுமே ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஸ்டூடெண்ட், அந்த பர்டிகுலர் இடத்துக்கான ஒரு பர்சன் வந்து இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, வேலை பார்ப்பாங்க, ஹாஸ்பிட்டல்னால் அட்மிட் ஆவாங்க, பேங்க்னால் லோன் வாங்குவாங்க, ட்ரெயின், ஃப்ளைட்னால் வந்து பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு டிபிஎம்எஸோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது.